இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பலாப்பழ பாயாசம் பண்ணலாம்ப்பா. அதுக்காக நான் பலாப்பழம் ஒரு 10 சொலை இருந்தது, அதை அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஆட்டி முதல் பால், 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, தேங்காய். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு நெய் தேவைப்படும் அப்படின்றதுனால. நெய்யில் இந்த தேங்காயை வறுக்கலாம். இது நல்லா செவக்கட்டும். இது பாருங்கள், நல்லா செவந்துட்டு பாருங்கள். சூப்பராக. இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இது வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த 2 ஸ்பூன் நெய் விட்டதுனால நெய்யே இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பலாப்பழத்தை நம்ம இதில் போடலாம். இதை நல்லா வதக்கலாம்ப்பா. நெய்யில் கொஞ்சம் நேரம் வதங்கினா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கி இதுலேயே பாதி அது வெந்துருச்சு. இப்போ நான் இந்த தேங்காய் பாலை ஊற்றி அதை வேக வைக்கிறேன். இது நல்லா வேகட்டும்ப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். வறுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். இந்த பழத்தை அரைச்சி போட்டு பண்ணுவாங்க சிலர். இது வாயில் கடிப்பட்டால் நல்லா இருக்குன்றதுனால நான் பழமாக போட்டிருக்கேன். அந்த திக்னிக் ஏஜென்சிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பருப்பு வேக போட்டிருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பையும் வெல்லத்தையும் எப்படி சேர்க்கலாம், முதல் பால் சேர்க்குறது எல்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு தேங்காய் பாலில். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பாயசத்துக்கு இந்த கப்பால் 1 கப்பு வெல்லம், திருவுண வெல்லத்தை நான் அதில் போட்டுட்டேன். அது கல் மண் இல்லாத வெல்லம் தான். அது நல்லா சேர்ந்து எல்லாமே நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டு, சுக்கு பவுடர் போட்டு, இப்போ சுக்கு பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு கொஞ்சம் போடலாம்ப்பா. இந்த பாயசத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் துளி உப்பு போடலாம். ஒரு இனிப்பு எடுத்து கொடுக்கும், அதுக்காக உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பாயாசம் நல்லா திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுடுறேன் நான். பாருங்கள், இப்போ எவ்வளோ அருமையான ஒரு பாயசம் ஆயிடுச்சு. இது ஒரு கொதி வரட்டும். நம்ம முதல் பால் இருக்குல்ல, தேங்காய் பால், அதையும் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் போடலாம். ஒரு கொதி வரட்டும். நம்ம சுக்குத்தூள் எதனால் போடுறோன்னா, இந்த பனி காலத்தில் சீக்கிரம் ரொம்ப வாய் அச்சரம் வந்துடும்ப்பா வெல்லம் சாப்பிடும் பொழுது. அதனால் கொஞ்சம் சுக்கு போட்டுக்கிட்டோம்னா அந்த வாய் அச்சரம்லாம் இல்லாமல் நல்லா நமக்கு இந்த பருப்பெல்லாம் போடும் பொழுது நல்லா ஜீரணிச்சு கொடுக்கும். அதுக்கு தான் சுக்கு பவுடரும் போடுறது. ஏலக்காய் வாசனைக்காக போட்டிருக்கேன். இதில் அந்த பைத்தம்பருப்பு 2 நெய்யை விட்டு ஒரு பிடிச்ச பிடி கடலை பருப்பையும் போட்டு பைத்தம்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்ட உடனே இந்த மாதிரி திக்காக நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் விட்டு பாயசம் பண்ணால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி பலாப்பழத்தையும் போட்டு பலாப்பழ பாயாசம் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த முதல் பாலையும் நான் விட்டுறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். முதல் பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம்ப்பா. இந்த சூடே போதும், அப்படியே நிறுத்தினா போதும். வெல்லம் கூட நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் பால்லையும் ஒரு இனிப்பு கொடுக்கும், பலாப்பழத்துலேயும் ஒரு இனிப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுருவோம். சூப்பரான பழம் பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை.